அனைவருக்கும் வணக்கம். ஆ ஒரு அன்ப எப்படிங்க வெளிப்படுத்த முடியும்? வார்த்தைகளால பண்ண முடியும். அடுத்தபடியா நம்ம அன்ப வெளிப்படுத்துறதுக்கு ஒரே வழி வந்து நம்ம குடுக்குற சாப்பாடு தான். ஸோ நம்ம குடுக்குற சாப்பாடுல இருக்கிற அன்பும், பாசமும் சேர்ந்து தான் அவங்களுக்கு அது டேஸ்ட்டா மாறும்னு நான் எப்பவும் நம்புவேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சப்பாத்தியும், தக்காளி தொக்கும் தாங்க பண்ணி குடுத்துருந்தேன். பசங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வச்சுட்டேன். இவங்க லஞ்ச் எடுத்துட்டு போமாட்டாங்க. அதனால மார்னிங்கே அவங்களுக்கு ஆம்லேட் ஊத்தி வச்சாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸோ வேறு எதுவுமே இல்ல வீட்ல. ஸோ வீட்ல இருந்தத வச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு நட்ஸ் கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு, இந்த சிப்ஸும் வந்து வீட்லயே எண்ணெயில பொரிச்சுட்டேன். ஹாட் சிப்ஸும் கொஞ்சம் வீல் சிப்ஸும். ஸோ இந்த மாரி சிப்ஸு குடுக்கக்கூடாது தான். இருந்தாலும் சரி ஓகே பசங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் குடுத்தா தப்பில்லன்னு சொல்லி குடுத்துட்டேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு குடுத்துட்டேன் பாப்பாக்கு. இவன் தம்பி இருக்கான் பாருங்க, அந்த பையன் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டான். முடிஞ்சா அந்த காரக்குழம்புல இருக்கிற ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதில மிக்ஸ் பண்ணி குடுத்தா சாப்பிடுவான். அந்த மாரி தான் இன்னைக்கு குடுத்து வச்சுருக்கேன். ஸோ சைட் டிஷ்க்கு வந்து ஆம்லேட் தான் போட்டு வச்சுருந்தேன். டைமும் ஆயிடுச்சு. ஆட்டோவும் வந்துருச்சு. ஸோ பசங்க சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் கேட்டுகிட்டே இருக்கேன். பார்த்து பண்ணுங்கப்பா.